வணக்கம். இது வெற்றி மாறி வாராகி யூடியூப் சேனல். நான் டாக்டர் செந்தில்குமார். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் சந்தோஷம். அன்னையினுடைய புகழ் என்றுமே ஓங்கணும். மகாசக்தி வாராகி பல நாமகரணங்களை கொண்டவள். அவள் மகாசேனா, சிவா, அரிக்னி, போத்ரினி, சமயேஸ்வரி, சங்கேதா, சமய சங்கேதா, ஆக்ஞா சக்கரேஸ்வரி, போத்ரினி, மகாசேனா, தண்டநாதா, அகிலாண்டகுடி பிரம்மாண்ட நாயகி, லோகமாதா, லோகசங்கரி, பரமேஸ்வரி, அன்னை மகாவராகி, லலிதா திரிபுர சுந்தரியினுடைய பஞ்சபானத்திலிருந்து உருவான தேவி, அன்னை மகா பராசக்தியினுடைய உயிர் நாடியாக திகழக்கூடியவள், லலிதா திரிபுர சுந்தரியினுடைய ஸ்ரீபுரத்தை காவல் காக்கக்கூடிய ஒரு காவல் தேவதை. அவள் காவல் தேவதை மட்டுமே, ஏவல் தேவதை அல்ல. அன்னை மகாவராகி பக்தர்களை தன்னுடைய கையில் வைத்து தாங்கக்கூடிய ஒரு தேவதை. அவளுடைய பிறப்பானது பகைவர்களை அழிப்பதற்கு, லலிதா திரிபுர சுந்தரியினுடைய பகைவர்களை அழிப்பதற்காக தோன்றிய ஒரு பரதேவதை. அன்னை மகாவராகி மிகவும் சக்தி வாய்ந்தவள், கோபத்தினுடைய உச்சத்தை காட்டக்கூடியவள். அன்னை வாராகியினுடைய பக்தர்களை அவள் அனைத்து துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றி மீண்டு வருகிறார். அன்னையினுடைய அனுகிரகம் பெற்றவர்களுக்கு 7-14 லோகத்திலும் கூட எந்த விதமான பகைவர்களும் இருக்க மாட்டார்கள். அனைத்து பகைவர்களையும் அன்னை அழித்து விடுவார் அல்லது அவர்களுக்கு நண்பர்களாக மாற்றி விடுவார். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தேவதையாக திகழக்கூடியவள் மகாவாராகி. அன்னை வாராகியினுடைய அருள் கடாட்சம், அன்னையினுடைய பராக்கிரமத்தை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னை மகாவாராகியை வழிபாடு செய்பவர்களுக்கு மீளா துன்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட மீண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதாவது இவ்வளோதான் வாழ்க்கை, இதுக்கப்புறம் எனக்கு எந்த வாழ்க்கையும் இல்லை என்று நினைத்து, அதாவது தன்னுடைய உயிரை மாய்த்து நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கூட அன்னை காப்பாற்றி கூட்டி வந்து விடுவார். ஒரு படகு போல அன்னை தன்னுடைய பக்தர்களுக்கு கை கொடுத்து தாங்கி கொடுப்பார். அன்னை மகாவாராகியினுடைய அனுகிரக பிராப்தம் என்பது எளிதாக கிடைத்து விடாது. அதற்கு மிகவும் பிரயத்தனம் பட வேண்டியிருக்கிறது. அன்னை வாராகியினுடைய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளும்போது அன்னையினுடைய மிக தூய்மையாக இருக்க வேண்டும். அன்னை கோபத்தினுடைய உச்சத்தை காணக்கூடிய தேவி என்ற காரணத்தால் அன்னையினுடைய வழிபாடு ஒரு விளையாட்டு அல்ல என்று எச்சரிக்கப்படுகிறது. வாராகி மாலை படிக்கும்போதும் அதே மாதிரி தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும். அன்னை வாராகி தன்னுடைய பக்தர்களை எதிர்க்கக்கூடிய பகைவர்களை சர்வநாசம் செய்யக்கூடிய தேவி, குலநாசம் செய்து விடுவார். அதனால் அன்னை வாராகியினுடைய பக்தர்களை எதிர்ப்பதோ அல்லது வாராகியினுடைய பக்தர்களை மனம் காயப்படுத்துவதோ அவளது சொத்தை அபகரிக்க நினைப்பதோ மிகவும் ஒரு துன்பத்தை ஏற்படுத்திவிடும். அத்தகைய மகாசங்கரியாக திகழக்கூடிய வாராகியை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் சகல செல்வங்களும் தங்களை அடையும் என்பது உறுதி. அத்தகைய மகாவாராகியை பஞ்சமி தினத்தன்று தாங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், குழந்தை வரம் கிடைக்கும். அன்னை அனைத்து துன்பங்களிலிருந்து மீட்டு உங்களை உயர்வான நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவார். அதற்கு நானே உதாரணம். நன்றி, வணக்கம்.